விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கின்றார். அந்த மாநாடு நடத்தப்படுகிற இடத்தை இன்றைக்கு பார்வையிட்டோம். இதனுடைய உரிமையாளரிடத்தில் ஏற்கனவே ஒப்புதல் பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே மது ஒழிப்பு மகளிர் மாநாடு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த சாலையில் போக்குவரத்தை பாதிக்காமல் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று எங்கள் தலைவர் விரும்புகிற காரணத்தினால் அதற்கு உகந்த இடமாக இந்த இடம்தான் இருக்கிறது என்று இதை பேசி வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல 10 லட்சம் பேர் கூட வேண்டும் என்று தலைவர் நேற்று அறிவிப்பு செய்திருக்கின்றார். லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். மாநில உரிமைகள் தொடர்ந்து ஒன்றிய அரசால் பறிக்கப்படுகின்றன. இந்தி மொழி நம் மீது திணிக்கப்படுகிறது. மும்மொழி கொள்கையை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என்று ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருக்கிறது. இப்படி நம்முடைய மொழி உரிமை பறிக்கப்படுகிறது. இந்த சூழலில் இதை எதிர்த்து மக்கள் அணிதிர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தப்பட இருக்கின்றது. சார், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது சொல்லிட்டு வீரபாண்டியன் சிபிஐ வீரபாண்டியன் சொல்கிறாரு. இதை விசிக எப்படி சார் பார்க்குது? குதிரை பேரம் என்கின்ற ஒரு புகார் ஆளுங்கட்சியாலும் கொடுக்கப்படுகிறது, எதிர்கட்சியாலும் கொடுக்கப்படுகிறது. இதிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதில் ஈடுபடுகிறவர்களை தண்டிக்கும் பொறுப்பு ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநரிடத்திலே அவர்கள் கொடுத்து அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை தான் அணுகுவார்கள். அப்படி இது நீதிமன்றத்துக்கு சென்று அது நிரூபணமாகும் வரை இதை நாம் ஒரு குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சிகள் சொல்லலாமே தவிர அது உண்மை என்று சொல்ல முடியாது. அதிமுகவை பொறுத்தளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கீழ்நிலையிலே இருக்கிற பொறுப்பாளர்கள் என ஆயிரக்கணக்கில் அந்த கட்சியிலிருந்து விலகி தவேகாவில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் குதிரை பேரத்தால் தான் வருகிறார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டும் ராஜினாமா செய்ய வைத்து சேர்க்கிறார்கள் என்றால் எண்ணிக்கைக்காக செய்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் நிலைமை அப்படி இல்லை. போகிற போக்கை பார்த்தால் அதிமுகவே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு இந்த கரைவு வேகமாக இருக்கிறது. ஒன்றிய அரசிலே போய் முறையிட்டால் அவர்கள் இதைவிட பெரிய அளவில் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உடைத்து அவர்களை தனியாக ஒரு அணியாக உருவாக்கியிருக்கிறார்கள். அதுபோல மகாராஷ்டிராவிலே உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவை உடைத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் அங்கே பெருமளவிலே இந்த வேலையை செய்கிறார்கள். அவர்கள் யாரும் ராஜினாமா செய்யவில்லை. அவர்கள் தனியாக அணியாக இருந்து பாஜகவுக்கு ஆதரவளிக்க போகிறோம் என்று சொல்கிறது. எனவே ஒன்றிய அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுப்பதற்கு அது முன்வரும் என்பது தெரியாது. அதை நீதிமன்றத்தில் தான் முடிவு செய்யப்பட வேண்டும். சார், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணியில் போது விசிக 8 இடம் கொடுத்தாங்க. அப்போ காட்டுமன்னார் கோயில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுவான்னு சொன்னாங்க. கடைசி நேரத்தில் தான் வாபஸ் பெற்றார். இப்போ தாவேகா கூட்டணியில் இடைத்தேர்தலில் விசிக போட்டியிடுன்னு சொன்னாங்க. ஆனால் தற்போது தலைவர் இது பண்ணிட்டாரு, போட்டியிடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ தமிழக அரசியலில் ஏன் தொடர்ந்து தவிர்த்து வராரு? யாருடைய அழுத்தமாக இருக்கா சார்? இதில் அவர் ஏன் காட்டுமன்னார் கோயில் போட்டியிடவில்லை என்பதை அவரே நேற்று கூட விளக்கி பேசியிருக்கின்றார். இங்கே ஏன் தான் நிற்க விரும்பவில்லை என்பதையும் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். அவரை பொறுத்தளவில் அவர் எடுக்கிற முடிவு
யாரும் அழுத்தம் தர முடியாது. அதுதான் எங்களுடைய தலைவருடைய தனித்தன்மை. யாராலும் அழுத்தம் தந்து அல்லது ஆசை காட்டி அவருடைய முடிவை மாற்றவும் மறுக்கவும் முடியாது. எனவே அவர் விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவார். சார், கரூர் சம்பவத்தில் அந்த 41 பேர் உயிரிழந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி நேரம் தாமதமாக இருந்தது தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு நயனா நகர் குற்றம் சாட்டாரு. இதை விசிகா எப்படி பார்க்குது சார்? அவர்கள் இந்த பிரச்சனையை இன்றைக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிறது, வழக்காக இருக்கிறது. அந்த நிலையில் இதை பற்றி வெளியிலே கருத்து சொல்வது அந்த விசாரணைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும். தேங்க்யூ சார்.